நல்லா இருக்கு. மிஷன் படம் சூப்பரா இருக்கு. என்ன ஸ்டோரி? என்ன ஸ்டோரி? அதே பாகிஸ்தான் தீவிரவாதி பிடிக்கிறதா, பட் நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு படம். அருண் வந்து நிறைய படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் படம் சூப்பரா இருக்கு ஜி. அருண் நிறைய ஆக்ஷன் படம் பண்ணிட்டாரு. ஃபுல்லா இதுவும் படம் ஃபுல்லா ஆக்ஷன் தான். படம் ஃபுல்லா ஆக்ஷன் இது. சூப்பரா இருக்கு படம். லவ்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் ஆக்ஷன், ரொமான்ஸ்லாம் இல்லை, எமோஷனல் அண்டு ஆக்ஷன் மட்டும்தான். நல்லா இருக்கு. அது வந்து லண்டனில் நடக்கிற ஸ்டோரி ஃபுல்லாமே. படம் ஃபுல்லாக லண்டனில் நடக்கிற ஸ்டோரி. ஸோ அதில் வர இதுதான் படம். நல்லா இருக்கு பாருங்க. ஃபுல்லாக ஆக்ஷன் தான். படம் ஃபுல்லாக ஆக்ஷன் தான். நல்லா இருக்கு. எனக்கு அந்த ஆக்ஷன் பேக் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அகெயின் லைக் லண்டன் ஜெயிலில் அவர் வந்து போய் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர்றது, அதில் அங்கே இருக்க பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்றது வந்துட்டு இட் வாஸ் குட். அண்ட் அகெயின் அங்கே இருக்க ப்ரிசனர்ஸ் வந்துட்டு எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, அண்ட் அங்கே வந்து எப்படி கவர்மெண்ட் வந்து இது ஒர்க் பண்ணுது அப்படின்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ நான் இது நல்ல வாட்ச் ஆக்சுவலாக. மிஷன் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி அந்த ஊர் ஜெயிலில் போயிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போகிறது அந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து இது வரைக்கும் காட்டியிருக்க மாட்டாங்க. ஏல் விஜய் படத்தில் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. அவங்க இது எப்போவுமே சென்டிமெண்ட் காமெடி அந்த மாதிரி ஏல் விஜய் போயிருப்பார். இது வந்து பக்காவான ஆக்ஷன் பிளாக். ஸ்டார்டிங் 20 minutes கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி லைட்டாக இருக்கும். பட் ஆனால் ஒன்ஸ் அவர் லண்டன் இது அருண் விஜய் வந்து லண்டன் வந்ததுக்கப்புறம் இது பேஸ் அதிகமாகிடும் படத்தில். சாரி, மேக்கிங் வைஸ் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இது ஏமி ஜாக்சன் ரோல் வந்து கண்டிப்பாக வேறு எந்த ஆக்ட்ரஸும் நடிச்சிருக்க முடியாது. அந்த கேரக்டருக்கு அவங்க தான் ஆப்ட்டு. ஸோ கேரக்டர் செலெக்ஷனு அதுக்கப்புறம் மேக்கிங் வைஸ் வந்து நல்லா இருக்குது படம். ஸோ எந்த லேக்குமே கிடையாது. நல்ல பிக்கப் ஆகி போயிட்டுருக்கு. வித்தியாசமாக எதுவும் இல்லை. அது சேம் ஓல்ட் ஸ்டோரி தான். இது பாகிஸ்தான் தீவிரவாதிங்க எப்படி கடத்திட்டு போகிறாங்க அப்படின்றதான். ஸோ அவர் பழைய படம் கம்பேர் பண்ணும்போது, தடம் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு கொஞ்சம் பழைய ஸ்டோரி தான். அண்ட் மேக்கிங் வைஸ் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. ரொம்ப லேகு, இந்த ரொமான்ஸு சாங்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வந்தீங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டுருக்கோம். அண்ட் கிறிஸ்பாக 2 hours 15 minutes முடிஞ்சிச்சு படம் ஆக்சுவலாக. பெர்ஃபார்மன்ஸ் அவர் பாடி நல்லா இருக்குது, அவரோட ஆக்ஷன் நல்லா இருக்குது. அண்ட் அது அந்த கேரக்டருக்கு என்ன ஆப்டாக இருக்குமோ அது பண்ணியிருக்காரு. ரொம்ப ஓவர் டூ பண்ணல, ரொம்ப அண்டர் டூவோ பண்ணல. நல்லா இருந்தது படம். ஓவரால் படம் கண்டிப்பாக பார்க்கலாம் ஆக்சுவலாக. நல்லா இருந்துச்சுண்ணா படம். ஃபஸ்ட்டு ஒரு 15-20 நிமிஷம் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது அந்த கதை பேஸ் அமைகிறதுக்கு. வழக்கமான ஒரு தீவிரவாதி ஸ்டோரி தான் பழைய காலத்தில் உள்ள மாதிரி. செகண்டாக ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப இழுத்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்குற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா இருந்தது. ஆமாம், ஒரு வித்தியாசமும் இல்லை ப்ரோ, அதே தான். ஆனால் எப்பவும் பண்ணுறதோட எப்பவுமே மெனக்கட்டுறதெல்லாம் ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. ஜெயிலுக்குள்ளே நடக்கிற கதை தான், ஜெயிலர் ஸ்டோரி மாதிரி தான். நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக நல்லா அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஒரு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்லாம் நல்லா இருந்தது. ஆக்ஷன் நல்லா இருந்தது அவருக்கு. அவங்க அந்த இங்கிலீஷ் மூணு மாதிரியே பண்ணியிருக்காங்க சார். நல்லா இருக்குது. ரொம்ப வேலைன்னு இல்லை, எமோஷன் காட்டுற மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அவங்களுக்கு செட் ஆகலை. நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு அவங்க ஓகே. ரொம்ப ஓவரானால் ஆமாம், அது ஆரம்பத்துலேயே அந்த பொண்ணு பையன் அப்போ பொண்ணு அப்பான்ற இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. ஓகே இருந்துச்சு. நல்லா இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது பிஜிஎம்லாம் ரொம்ப தரமாக இருந்தது. அந்த பொண்ணு சின்ன பொண்ணுமே நல்லா இருந்தது. அழகாக நடிச்சிருந்தது. அந்த பிரிசன் அந்த இதுதான் ப்ரோ. அது பிரிசன் எஸ்கேப் ஆவாங்க. அப்போது இவர் வந்து தடுக்கிறதுலாம் அது வேறு லெவலில் இருந்தது. ஆக்சுவலாக ஹாலிவுட் தரத்துக்கு இருந்தது. அந்த சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. பிஜிஎம்மும் சூப்பராக இருந்துச்சு அந்த டைமில். செகண்ட் ஹாஃபில் தான் அந்த அப்படியே விஜயகாந்த் படத்தில் எப்படி கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் அடி வாங்கி கடைசியில் அது மாதிரி தான். அதை கொஞ்சம் மாற்றிருக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம் அதை. பட் அதுவுமே அந்த கிளைமேக்ஸ் எக்ஸ்டெண்ட் வரைக்கும் கொண்டு போனது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் நல்லா இருந்தது. ஓகே ஃபைன். நல்லா ஒரு ஹாப்பி எண்டிங் மாதிரி நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதான் நல்லா இருந்தது. அந்த அப்பா பொண்ணு சென்டிமெண்ட், அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருந்தது. அது கொஞ்சம் கதைக்குள்ளே போனதுக்கப்புறமே ரொம்ப சென்டிமெண்ட்லாம் வரல. ஒரு ஆக்ஷன் இதுக்குள்ளேயே கொண்டு போயிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. சாங்ஸே கிடையாது ப்ரோ. ஒரு அந்த சேட் சாங் மட்டும் தான். மற்ற சாங்ஸ் எல்லாம் பிஜிஎம் நல்லா இருந்தது. ஜிவி பரவாயில்ல.